வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார சாரமான நல்ல டேஸ்டியான மஷ்ரூம் மசாலா செய்ய போகிறோம். இந்த மஷ்ரூம் மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு 1 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துக்குவோம். ஜீரகம் வந்து பொரிஞ்சு வரட்டும். ஜீரகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 3 பூண்டு பல்லை எடுத்து சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். நம்ம வெங்காயத்தை வதக்கிறப்பவே கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கணும். அப்படின்னா சீக்கிரமே வெங்காயம் வதங்கி வந்துடும். இப்போ நல்லாவே வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நம்ம பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் வாசம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துக்குவோம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூளை நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி நம்ம சேர்த்து மசாலாவை நல்லா வெங்காயம் கூட நல்லா கலந்து விட்டுக்குவோம். நாம் சேர்த்து மசாலா பொடி வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லாவே வதங்கி வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். தக்காளியை சேர்த்துட்டு மசாலா கூட நல்லா நம்ம கலந்து விட்ட பிறகு ஒரு மூடியை போட்டு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்குவோம். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். நாம் சேர்த்த மசாலா எல்லாம் கொதித்து ரெடியாகி வர்றதுக்குள்ளே நம்ம மஷ்ரூமை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மஷ்ரூமை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலா நல்லா கொதித்து நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா மஷ்ரூமையுமே நம்ம பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. மஷ்ரூமை நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஒரு மூடியை போட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக வச்சுருவோம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக மஷ்ரூம் வெந்து ரெடியாகி வந்துருச்சு. நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நமக்கு கிரேவி பக்குவத்தில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது கூட கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்ல கிரேவி பக்குவத்துக்கு வந்துடும். இல்லை உங்களுக்கு இதை விட ட்ரையாக இருக்கணும்னு நினச்சி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. மசாலா எல்லாமே நல்லா திக்காகி நல்லா ஒரு ட்ரையான பக்குவத்துக்கு நமக்கு வந்துடும். உங்களுக்கு எந்த பக்குவத்தில் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம். இப்போ நல்ல சூப்பராக நல்ல மஷ்ரூம் கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மஷ்ரூம் கிரேவிக்கு நான் தேங்காய் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இதுக்கு ஒரு தாளிப்பை ரெடி பண்ணி நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே வாசமாக நமக்கு இருக்கும். இதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெயில் 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு வரமிளகாய் சேர்த்து தாளித்து நான் இப்போ சேர்த்துட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சூப்பராக நல்ல டேஸ்டியான மஷ்ரூம் மசாலா நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.